ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னா, நம்ம வந்து துளசி கன்று ஆர்டர் போட்டு வர வச்சு 4 நாள் ஆகுது. ஆனால் போர் தண்ணி கிடைக்காததுனால இன்னைக்கு தான் நடுறோம். கண்ணுலாம் அழுவி இங்கே பாருங்கள், வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் பொழைக்குமா என்னன்னே தெரில. எவ்வளோ ஜாலியாக சொல்லுங்க. அழுவி வீணாக போயிடுச்சு. இவ்வளோ நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, பொழைக்குமா இன்னும் தெரில. இதுக்கு வேறு தண்டமாக மணிக்கு 150 ரூபா கொடுத்து போர் தண்ணி வேறு இறக்கிறோம். நேற்றே தண்ணி கிடைக்கல, பீஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தான் தண்ணி விட்டாங்க. அதனால் இன்றைக்கி தான் துளசி கன்று நடுறோம். உங்கள் ஊரில் யாராவது துளசி வியாபாரம் இது மாதிரி துளசி விவசாயம் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஐயா காலை உள்ளே விட்டு வெளில இழுக்க முடியல, படும் வலையாக இருக்குது. நம்ம வீடியோ ரீல்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. அது மாதிரி லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி விவசாய வீடியோ போட்டு கஷ்டப்படுற எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது மாதிரி யார் கொல்லை வேலைலாம் செஞ்சுருக்கீங்க? காலை உள்ளே விட்டு வெளியே எடுக்க முடியல, போதுங்க. நல்லா அழகா இருக்கும் இந்த துளசி. கெட்டு போயிடுச்சு, அழுவி போயிடுச்செல்லாம். எனக்கு வேணாம். கண்ணு வேணும். அப்படியே வந்து எழுத்த கிடச்சி எடுத்துட்டு போயான். வரப்பு ஓரமாக வந்தாலும் வாய்க்கல வா இது வந்தா கொண்டாந்து விட்டு சொல்லலாம். தண்ணியை வேற நிறையா விட்டுட்டானோ, தரம் எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ மட்டும் என்ன பூமி மேலே நிற்கிறாக்கா? பூமியில தான் நிற்கிறான். கேமராமேன் மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ மட்டும் என்ன பூமியில தானே இருக்கீங்க அப்படின்னு. தண்ணி நிறைய கிடக்கிறது தரம் எதுன்னு தெரியலடா தம்பி. குழைக்குமா என்னன்னு தெரியல. நானும் 4-5 எடுத்து நடுறோம். எத்தனை பரமா வைக்கிறீங்களா? 2 கூட 3 கூட வைங்க. 3-4 வைக்கிறோம். 5 கூட வைங்க. எண்ணிட்டு இருக்க கையில வரத எடுத்து வை. அதான் தள்ள இல்ல, செடியா அழிவுச்சு. அடியும் காணும், நுனியும் காணும். ஒன்று போனாலும் ஒன்று இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னது. ஏதோ ஒன்று செத்தாலும் ஒன்று பழைக்கும்ல. இங்கே பாரு, அது சும்மா தர கும்பிட்டு ஒன்று நட்டு என்ன பண்ணுறது? அரசனை நம்பி புருஷனை அதை விட்டாங்க கேடு. இல்லை செல்லில் ரசம் வச்சு விடும் பொம்மையை. கீழே நட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் திண்டு கொடுங்க. திண்டு கொடுங்குறான், இல்லைன்னா மண்ணை போய் அள்ளுறான். மூஞ்சில் மண் அடிச்சுட்டு கண்ணில் துடைக்க கூட வழி இல்லை, ஒலையா இருக்கு. டவல் எடுத்து வந்து வச்சுக்கா. டவலா? ஆமா, நானா ஆபீஸ் ரூம்ல வேலை பார்க்குறேன். டவல் எடுத்துட்டு வந்து வைக்க. நண்பர்களே, நிறைய பேர் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது யாருன்னு கேட்குறீங்க. ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறது 3ஆவது படிக்கிறது 4ஆவது படிக்கிறார். அவர் புள்ளியை தான். இன்னைக்கு தான் ஒரு தம்பியை பிடிச்சி இன்னைக்கு வந்து எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கொல்லையில். தம்பி தண்ணி கட்டுறான், தம்பி கொண்டாட்டியும் கண்ணு தான் நடுறான், நானும் கண்ணு தான் நடுறேன். அதே புள்ளைய இதுக்கு வந்து கொல்லையில் போட்டுட்டு கண்ணு நட்டு கிடக்கணும். அதனால் பக்கத்தில் எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் வரக்கான். அவனை சத்தை அழைச்சிட்டு வந்து கையில் காலில் விழுந்து அவன் சத்தனா இந்த ஒரு 5 நிமிஷம் செல்ல பிடிச்சிட்டு இருக்கு. அவன் பெரிய அழுத்துக்கிறான். உருட்டோ கிருக்கா என்ன நான் ஐயோ சாரி வச்சு
தம்பி காடு வச்சுக்க டக்கா டக்கா டக்கா. சரி ஓகே நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரி விவசாய வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நீங்களும் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வலி நெலி கஷ்டம்லாம் என்னன்னு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஆர்ஜே சன் ஆஃப் சோனிகா யூடியூப் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.